Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? SebaMedோட anti-aging Q10 Eye Cream. So இந்த ஒரு ஐ கிரீம் நான் லாஸ்ட் டைம் என்னோட Nykaa பர்ச்சேஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே நான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் தரேன், மேல ஐ கார்ட்லயும் லிங்க்கும் தரேன், அதையும் நீங்க போய் செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். சோ இன்னைக்கு நான் இந்த ஒரு ஐ கிரீம் பத்தி தான் ரிவ்யூ கொடுக்க போறேன். நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட பர்சனல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிவ்யூ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலகட்டத்துல as early as 25 இயர்ஸ்லயே வந்து அண்டர் ஐஸ்ல wrinkles அப்படி இல்லனா crow's feet, fine lines எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். சோ அந்த ஒரு ஃபைன் லைன்ஸ் வந்து அப்பியர் ஆயிடுது. சோ இந்த ஃபைன் லைன்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் wrinkles இருக்கலாம். அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்றீங்க, உங்களோட வேலையை காரணமா இருக்கலாம், இல்லனா ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல எதுவா இருந்தாலும் சரி. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ஒரு இடத்தை அஃபெக்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர் ஐஸா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து அவங்களோட பாடியை வந்து ஒழுங்கா ஹைட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ நிறைய தண்ணி குடிக்காததுனாலயும் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சியாகி சீக்கிரமாவே இந்த ஒரு இடத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஏன்னா இருக்கிறதுலயே நம்மளோட ஃபேஸ்ல ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்கக்கூடிய இடம்னா அது அண்டர் ஐஸ் தான். அது மட்டும் இல்ல, லேக் ஆஃப் ஸ்லீப். இப்போ முக்கியமா இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றோம், இன்க்ளூடிங் மீன் தான் சொல்லலாம். சோ யாராலுமே மொபைல் யூஸ் பண்றதையோ இல்ல லேப்டாப் யூஸ் பண்றதையோ தவிர்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம வேலை காரணமா அதை பார்த்தா பரவாயில்ல, அதையும் தாண்டி நம்மளுக்கு பொழுதுபோக்குன்றதும் நம்மளோட லேப்டாப் மொபைல் இதுலயே தான் ஈடுபடுறோம், இன்க்ளூடிங் டிவி. சோ இதுல நிறைய ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கும் கண்ணை சுத்தி வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ wrinkles வரும். நிறைய பேர் இந்த நைட் டைம்ல தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. சோ லேட்டா படுக்கிறதுனாலயும் நம்மளோட கண்ணுக்கு கீழே wrinkles வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகே, பட் வெளியில அடிக்கடி போறவங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடாம போறீங்களோ இல்ல சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போனாலும் ஹை எக்ஸ்போஷர் ஆஃப் சன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அண்டர் ஐஸ்ல wrinkles கொடுக்கும். சோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால wrinkles வர்றதுனால சோ எந்த ஏஜ்ல இருந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஐ கிரீம்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு டைம்ல வந்து 30-35 மேல யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு 25 பிளஸ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. கரண்ட்லி மார்க்கெட்ல நிறைய அண்டர் ஐ கிரீம்ஸ் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் ஐ கிரீம்ஸ், அதுக்குன்னு ஒரு தரத்தை செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் SebaMed. சோ இன்னைக்கு நம்ம இந்த SebaMedோட அண்டர் ஐ கிரீம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றதா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுல இருக்கக்கூடிய கார்ட்டன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பேக்கேஜிங் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகென்டான ஒரு பேக்கேஜிங் தான். ரொம்ப கச்சமுச்சான்லாம் இல்ல, தேவையான விஷயங்களை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் எல்லா SebaMed ப்ராடக்ட்டுமே இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ல தான் வரும். சோ ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். சோ SebaMed வந்து நிறைய பார்மசிஸ்ட்னாலையும் டெர்மட்டாலஜிஸ்ட்னாலையும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட். சோ இந்த கார்ட்டன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக படிக்கிறேன். SebaMed ANTI-AGEING Q10 Lifting Eye Cream. அந்த Q10 அப்படிங்கிற விஷயம் நான் அப்புறமா சொல்றேன். சோ மாய்ஸ்சரைசிங் ஃபைட்டோபெப்டைட்ஸ் இருக்கு, இட் ஸ்மூதஸ், நரிஷஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா லெஸ் wrinkles in 28 days. wrinkles வந்து ஆக்சுவலி 4 வாரத்துல, அதாவது 28 டேஸ்ல வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு இவங்க கிளைம் பண்றாங்க. சோ அதுவும் எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் இட் ஹாஸ் அ ஐடியல் pH ஆஃப் 5.5. அதாவது நம்மளோட ஸ்கின்னோட pH லெவல் வந்து 5.5. சோ அதுக்கு ஏத்த மாதிரி pH லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்கின் pH லெவல்லே இருக்கிறதுனால that is one of the added advantage. Efficacy and high skin tolerability confirmed in ophthalmological and dermatological test. So இத வந்து dermatologically tested அப்படின்னு சொல்றாங்கன்னா we all know dermatologically-னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து உகந்தது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பட் ophthalmologically-னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்மளோட கண்ணை சுத்தி அப்ளை பண்ண கூடாதுன்னு தான் நிறைய ப்ராடக்ட்ல வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம கண்ணோட டிஷ்யூஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கறனால அதுக்கு உள்ள பெனிட்ரேட் ஆகி நம்மளோட கண்ணை பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு எக்ஸசிவா தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சில ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும் இல்லையா, அதை இங்க இருக்கக்கூடிய ஸ்கின்லாம் வந்து தாங்கிக்கும். பட் இந்த ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி நம்மளோட கண்ணுக்குள்ள போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆப்தால்மாலஜிக்கலி டெஸ்டட்ன்றதுனால கண்டிப்பா நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இத அப்பர் ஐலிட்லயும் அண்டர் ஐஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதான் அதோட அர்த்தம். This is actually an imported and marketed product. So basically இது வந்து made in Germany. நேச்சுரலாவே நம்மளோட மெட்டபாலிக் ப்ராசஸை இந்த ஒரு கிரீம்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த யூத்ஃபுல்னஸையும் சப்பிள்னஸையும் ரீடைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்காங்க.
முக்கியமா இந்த Q10 என்சைம் இருக்கு இல்லையா, சோ அது வந்து இதுல இருக்கிறதுனால நம்மளோட சென்சிட்டிவ் ஏரியா ஆஃப் த ஐ இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய wrinkles போக்குறதுக்கு இந்த Q10 என்சைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இன்க்ரீஸ்ட் ஹைட்ரேஷன் கொடுத்திருக்காங்க, சோ தட் உங்களோட அந்த ட்ரையா ஒரு எப்படி சொல்றது, இந்த இடத்துல க்ரீஸ் லைனே ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு ஈரப்பசியே இல்லாம. சோ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேஷன் குறையும் இல்லையா, சோ அதை வந்து கவுண்டராக்ட் பண்றதுக்காக இதுல வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. சோ கண்டிப்பா வந்து அது நம்மளோட ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிளா வந்து காட்டுறதுக்கு உதவும். சோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால, அதாவது பொல்யூஷன் இந்த மாதிரியான இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு wrinkles-ஐயும் இந்த ஒரு கிரீம் வந்து வராம இருக்கிறதுக்கு தவிர்க்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இவங்க நிறைய இன்கிரீடியன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் இட் அவுட். சோ பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். Phytopeptides. So இதுதான் வந்து actually main ingredient. இதுதான் வந்து நம்மளோட wrinkles reduce பண்றதுக்கு உதவும். அதுக்கு அடுத்தபடியா coenzyme Q10. So ஒரு வயசுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் அவ்வளவா இருக்காது. So அதனாலேயே நிறைய ஃப்ரீ ரேடிகல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை அழிக்கக்கூடிய ஒரு கவுண்டர் பார்ட்டா ஒர்க் பண்ணக்கூடியதா இந்த ஒரு Q10 என்சைம். அண்ட் இது மட்டும் இல்லாம மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஹைலூரானிக் ஆசிடும் இதுல இருக்கு. இது தவிர்த்து ஷீ பட்டர், ஆல்மண்ட் ஆயில், அவகாடோ ஆயில், இப்படி நிறைய இன்கிரீடியன்ஸ் இதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த Q10 இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவும். சோ ஒரு இடத்துல எலாஸ்டிசிட்டி போச்சுனா தான் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும், இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீஸ் லைன்ஸ் வரதுக்கு காரணமா இருக்கும். எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை ரீகெயின் பண்றதுக்கு தான் இந்த Q10 என்சைம் ரொம்பவே உதவுது. சோ இந்த ஒரு 15 ml ப்ராடக்ட்கான காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ₹760. பட் டெஃபினெட்லி இதுல இருந்து உங்களுக்கு 10 to ஒரு 30-40 rupees கூட சேல் இருக்கக்கூடிய டைம்ல வந்து நைகா, பர்பிள், அமேசான் இந்த மாதிரியான ஆப்ஸ்ல வந்து நீங்க போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கம்மியாவே கிடைக்கும். இதோட எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் a very long period. இது ஒரு added advantage. ஓகே, இப்போ என்னோட இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை யூஸ் பண்ணதை பத்தி நான் சொல்றேன். சோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆக்சுவலி அவங்க சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட், அதாவது மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ட்வைஸ் a day யூஸ் பண்ணீங்கன்னா you will see visible results within 28 days அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பேசிக்கலி நான் வந்து தொடர்ந்தெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் யூஸ் பண்ணதுக்கே இது எனக்கு கண்டிப்பா விசிபிள் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. சோ வாரத்துல ஒரு 3 இருந்து 4 நாள் தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ மார்னிங் டைம்ஸ் சில நேரத்துல ஸ்கிப் பண்ணிருப்பேன். சோ நைட் டைம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தேன். சோ டெஃபினெட்லி வந்து நீங்க இத மார்னிங் அண்ட் நைட், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போறவங்களா இருந்தா மேக்கப் போட வேண்டிய அவசியம் இருந்தா கண்டிப்பா நீங்க அண்டர் மேக்கப் கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சோ டெஃபினெட்லி வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் see visible results within 2 weeks. ஏன்னா எனக்கே ஒரு 2 weeks அப்புறம் அந்த ஒரு wrinklesோட அந்த அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இந்த ஒரு ப்ராடக்ட் wrinkle வந்து தவிர்க்குமா, வரவே வராதா அப்படின்னா டெஃபினெட்லி இல்ல. சோ வரக்கூடிய அந்த ஒரு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணும். சோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய லைன்ஸ், ஒரு 3-4 க்ரோஃபீட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா இது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஒரு காரணத்தினால அது வந்துச்சோ அதை இது தவிர்த்துட்டு கொஞ்சம் அந்த லைன்ஸை லெஸ் விசிபிளா காட்டுறதுக்கு உதவும். அண்ட் இனிமே ஃபர்தரா வரக்கூடிய லைன்ஸையும் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதை போஸ்ட்போன் பண்ணும். ஸோ டெஃபினெட்லி இந்த ப்ராடக்ட் வந்து ரிங்கிள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் பிக்மெண்டேஷனுக்கோ அப்படி இல்லைன்னா அண்டர் ஐ சர்க்கிள்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னதான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து தொடர்ந்து கண்ணில் போட்டாலும் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்து குறையவே இல்லை. அதை நான் விசிபிளாக நானே நோட் பண்ணேன். ஸோ அண்டர் ஐ சர்க்கிள்ஸ்க்கு இட் ஒன்ட் ஒர்க். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரேக்ரன்ஸ் ஒத்துக்காது, ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ப்ராடக்ட் தான் நீங்க கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. பட் ரொம்ப 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 கம்மியான லெவல்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது ஒத்துக்கும் இஃப் யூ ஆர் நாட் அலர்ஜிக் டு ஃப்ராக்ரன்ஸ். மிச்ச எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இது ஆப்தால்மாலஜிக்கலி டெஸ்டட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க கேட்கலாம், அதாவது நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாமான்னு. எஸ், நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இதனால உங்களோட விஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த ஒரு ப்ராடக்டோட அந்த ஒரு டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், அதுவும் லைட் வெயிட்டான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி அது ஒரு 1 minute ஆகிறதுக்குள்ளேயே இது நல்லாவே ஸ்கின்குள்ள அப்சார்ப் ஆகிறத நீங்கள் விசிபிளி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஹெவியாக நம்மளோட கண்ணுக்கு மேலே அந்த ஒரு ஏதோ போட்டிருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டவே கொடுக்காது.
கொலாஜன் தான் நம்மளோட ஸ்கின்னோட பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கொலாஜன் ப்ரொடக்ஷனை இந்த Q10 என்சைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட ரிங்கிள்ஸ் வந்து விசிபிளி ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லை, இன்னும் வந்து அந்த ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த Q10 என்சைம் இன்ஃபியூஸ்ட் இந்த ஒரு அண்டர் ஐ க்ரீம் பார்த்துக்கும். ஸோ வயசானவங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூப்பியாக இருக்கும், இந்த இடம் வந்து அப்படி லைட்டாக இறங்கி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து இது பாதுகாக்கும். ஸோ உங்களோட அண்டர் ஐ ரிங்கிள்ஸையும் இது போக்கும் அண்ட் அந்த ட்ரூப்பினஸையும் இது போக்கும். டேமேஜ் by the free radicals already சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு டேமேஜை இந்த ஒரு ஐ ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா போக்கும். அண்ட் சன் டேமேஜஸ் நீங்க ஏற்படுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு அதையும் இந்த ஒரு ப்ராடக்ட் போக்கும். அண்ட் உங்களோட கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு டைம்க்கு மேல ரொம்ப ட்ரையாவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல தூளெல்லாம் கூட உரியும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்றதன் மூலியமா உங்களோட அந்த ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இது ரீடைன் பண்றதுக்கு உதவும். முக்கியமா மேக்கப் போடக்கூடியவங்க நான் வந்து இது பிலோ மேக்கப் போட்டுட்டு கூட போலாமா, இட் வில் ஒர்க் அவுட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். பட் மோஸ்ட்லி வந்து அட்லீஸ்ட் நைட் டைம்ல கண்ணை சுத்தி கிளீனா வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பேர் ஸ்கின்ல போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே வந்து பேர் ஸ்கின்ல போட்டீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் இத்தினோண்டு எடுத்தா போதும். அதாவது மிளகு சைஸுக்கும் ரொம்ப கம்மியாக எடுத்தா போதும். ஸோ அத்தினோண்டு எடுத்துட்டு நீங்க 2 ஃபிங்கர்ஸ்ல வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன். இட் வில் பி வெரி 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 ஈஸி. ஸோ 2 ஃபிங்கர்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்க உங்களோட என்டையர் அப்பர் ஐலிட் அண்ட் லோவர் ஐலிட் இப்படி இந்த ஸ்ட்ரோக்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட அண்டர் ஐ ரிங்கிள் ஏரியாலையும் கவர் ஆயிடும் அண்ட் உங்களோட அப்பர் ஐலிட்லயும் கவர் ஆயிடும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களோட ஐலிட் ஏரியா அண்ட் என்டையர் க்ரோஸ் வீட்ல நீங்க இதை அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது உங்களோட கண்ணுக்கு. பட் என்ன இருந்தாலும் இது எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கண்டிப்பா வந்து கண்ணுக்குள்ள போகாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸஸா இருக்கக்கூடிய கிரீம்ஸை வந்து நீங்க கீழே வழிய விடாம நல்லா வந்து அந்த ஒரு மூமெண்ட்னாலேயே நீங்க அந்த ஒரு ஸ்கின் அப்சார்ப் ஆகிற வரைக்கும் ஒரு 30 seconds to 40 seconds அதை மைல்டு மசாஜ் இப்படி கொடுத்தீங்கனாலே அது உள்ள அப்சார்ப் ஆயிக்கும். That's all. ஒருவேளை சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா you can apply it along with the serum. So low pH levelsலாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த சீரம்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு later on நீங்க 5 or above 5 இருக்கக்கூடிய சீரம்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு இது அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா அந்த சீரம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு மாய்ஸ்சர் உங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையா இருக்கு என்னோட கண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கிரீமை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 1 or 2 minutes கழிச்சு நல்லா அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசரையும் இதுக்கு மேலேயே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் கிரீம்ஸ் எதுவுமே வந்து நம்மளோட கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு பொருந்தாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே போட்டிருந்தீங்கன்னா கூட நிறைய பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் அதனால. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் வெரி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ ஒரு விஷயம் நம்ம எதுக்காக வாங்குறோமோ அந்த ஒரு அவுட்கம் பெஸ்டான ஒரு ரிசல்ட்டோட அது கொடுக்குதுன்னா டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் திஸ் டு எனிஒன் who needs an under eye cream. So இதை விட பெஸ்டா இல்ல இதுக்கு ஈக்குவலான நல்ல அண்டர் ஐ கிரீம்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிக்கலாம். சோ உங்களோட क्वेश्चंस எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. I'll answer it as much as I know. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பை.